டொமேட்டோ சப்பாத்தி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய சைஸ் தக்காளியாக 4 தக்காளி பழம், 4 பல் பூண்டு. இப்போ தக்காளி கட் பண்ணி வந்துடலாம். கட் பண்ண தக்காளி பூண்டை போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதை அப்படியே தண்ணி விடாமல் அரைச்சி வந்துடலாம். 1/2 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சாச்சு. அரைச்ச தக்காளி விழுத போட்டுக்கலாம். தண்ணி விட வேண்டாம், இப்படியே சேர்த்து பசஞ்சிக்கலாம். வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். மாவு பசஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு தடவி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். மாவு நல்லா ஊறியாச்சு. இதுலேருந்து எடுத்துக்கலாம். கோதுமாவில் டிப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி டச்சு ஈவனாக வர்றதுக்காக ரவுண்ட் ஷேப் ஆகணும். சுற்றி இருக்கிறத எடுத்துடலாம். சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல் காஞ்சாச்சு. இட்டு வச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த பக்கமும் கொஞ்சம் நெய் தடவிட்டு எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா வெந்தாச்சு. எடுத்துடலாம். தக்காளி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.